லேப்டாப்பை ஒர்க் பண்ணும்போது சார்ஜ் போடக்கூடாது. எப்போவுமே சார்ஜ் மோடில் ரிமூவ் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணி ஆகணும். அதே மாதிரி லேப்டாப் லெஸ் தென் 30% இருக்கும்போது ஒர்க் பண்ணக்கூடாது, சார்ஜ் போட்டாகணும். அதே மோர் தென் 90% ஆகிட்டாவே சார்ஜர் எடுத்துடலாம். எப்போவுமே 30 to 90% உங்கள் பேட்டரியை மெயின்டைன் பண்ணால் பேட்டரி லைஃப் டெஃபினட்டாக ஹெல்ப் இன்க்ரீஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணால் நமக்கு கொஞ்சம் லைஃப் இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்லலாம், இந்த லேப்டாப் உங்களுக்கு சொல்லி காட்டுறேனே. உங்கள் லேப்டாப் இப்படி இருக்குன்னா இந்த லேப்டாப் வந்து இப்படி ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது. சென்ட்ரு பிளேஸில் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஹிஞ்சஸ் வந்து இதில் ஹேவ் லாங் டைம், இதில் ஹேவ் லாங் லைஃப் இருக்கு. அதெல்லாம் சென்டரில் ஓப்பன் பண்ணி சென்டரில் தைக்கும் போது லைஃப் வில் பி மோர். ஓகே, இது எப்படி ஓபன் பண்ணனும்ங்கறதுல கூட நம்ம வந்து உங்களோட லைஃபை இட் வில் இன்க்ரீஸ். லேப்டாப்போட லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பா 6 months ஒன்ஸ் ஆவது ஒரு சர்வீஸ் பண்ணி ஆகணும். ஜெனரல் சர்வீஸ் மாதிரி. அந்த ஜெனரல் சர்வீஸ் நாங்களே ஜிபிஎஸ்லாம் எங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தாரோம். அது பண்ணும்போது என்ன பண்ணா லைக் கண்டிப்பாக லேப்டாப் லைக் டஸ்ட் அடைய சான்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ டஸ்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ராசஸர் அண்ட் கிராஃபிக் கார்டில் ஒரு தெர்மல் பேஸ்ட் ஒன்று போட்டு கொடுப்போம். அது போடும்போது ஹீட் ஜெனரேட் ஆகாது, ஹீட் ஜெனரேட் கம்மியாகும். அதெல்லாம் 100% நீங்கள் உங்கள் லேப்டாப்பை 6 months ஒன்ஸ் ஒரு ஜெனரல் சர்வீஸ் பண்ணி ஆகணும். பிராண்டட் லேப்டாப் வாங்குறோம் அப்படின்னா அது ரொம்ப டெட் ஆயிடுச்சு அப்படின்னா சர்வீஸ் சென்டரில் அவங்களோட சர்வீஸ் சென்டர்லேயே அதை வந்து சர்வீஸ் பண்ணி தர மாட்டாங்க. ஸோ எந்த கண்டிஷனில் இருந்தாலும் வந்துட்டு சர்வீஸ் பண்ணி தரதா நாங்கள் கேள்விப்படுறோம். அது உண்மையா? ஈவன் டெட் கண்டிஷன் இப்போ எடுத்து வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்ப்போம். அதுக்காக எல்லாத்தையுமே 100% சர்வீஸ் பண்ணி சொல்ல மாட்டேன். எடுத்தோடனே வாட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் இது அதை ஆன் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சு போகும். இட்ஸ் அ மதர் போர்டு ப்ராப்ளம் அப்படின்னா மீதி எல்லாம் உங்களுக்கு ஈஸிலி ரிப்பேரபிள். மதர் போர்டு ப்ராப்ளம்னா மெஜாரிட்டி எவ்ரிபடி வில் சே மதர் போர்ட் சுட் சேஞ்ச் அப்படின்னு. ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் மதர் போர்டு சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அந்த மதர் போர்டு மேஜர் மதர் போர்டு ஐசின்னு ஒரு ஐசி இருக்கும். அந்த ஐசி மேஜராகவே லைக் கைண்ட் ஆஃப் ப்ராசஸர் ஹேஸ் அ ப்ராப்ளம். பிஜிஏ மெஷின் இட்ஸ் ஜெர்மன் மெஷின் விச் இஸ் அபவுட் 15 lakh rupees அந்த மெஷின் வச்சிருக்கோம். அதில் அந்த ப்ராசஸர் ரிமூவ் பண்ணிட்டு ஈவன் ப்ராசஸரில் மைனூட் வாட் எவர் ரிசீவ் இஸ் அந்த ஏரியாவில் கூட we can ஒர்க் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ண முடியும். டோட்டல் மதர் போர்டை மாற்றினா சம்டைம்ஸ் மதர் போர்டு கிடைக்காது. அப்படி கிடைச்சா ஈவன் அபவுட் 15 to 20,000 rupees ஈவன் 25,000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க மதர் போர்டுக்கு. பட் நாங்கள் அந்த ஐசியை வித்தின் அபவுட் 2,000 to 3,000 rupeesல எங்களால் சர்வீஸ் பண்ண முடியும். ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் ஜிபிஎஸ் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? ஜிபிஎஸ் இஸ் ஃபார் கஸ்டமர்ஸ். நாங்கள் எப்போவுமே கஸ்டமருக்காக இருக்கோம் அப்படின்னு சொன்ன மாதிரி. நீங்கள் லோட் ஆஃப் பிளேசஸ் போனீங்கன்னா ஈவன் லைக் இந்த மாதிரி டெமோ பார்க்க முடியாது. உடவை இப்போ எனி பிராண்ட் தி இன்ட்ரோடியூசிங் நியூ லேப்டாப் விச் இஸ் அபவுட் 2 lakh rupees everybody cannot afford, everybody cannot put demo, but we will put whatever guidance is there, whatever latest is there and anything. Even like 40,000 laptop to 4 lakh rupees laptop also we'll have a demo. அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் anything and everything ஜிபிஎஸ் you cannot miss. இந்த ஒரு பாயிண்ட் கூட இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இன்னும் ஜிபிஎஸ் ஒரு பெஸ்ட் ஆஃபர். என்ன சுச்சுவேஷனில் உங்கள் லேப்டாப் ஈவன் உடஞ்சி மாடி மேலே சும்மா போட்டு வச்சிருந்தா கூட எடுத்து வந்தீங்கன்னா when you are going to buy a laptop you will take it minimum 2,000 rupees. அக்கா நீங்கள் 2,000 மட்டும் எடுக்க நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக அக்கார்டிங் தட் அந்த லேப்டாப் 10,000 எடுக்கலாம். 20,000 rupees வரைக்கும் லேப்டாப்பை பைபேக் எடுத்துகிட்டு they can buy new laptop whatever amount it is.